அந்த நீங்கள் நிம்மதி இல்லாத ஒரு நிலையில தான் ரொம்ப காணப்படுறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்கிறேன், சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ள, வேதத்தை அறிந்து கொள்ள, சத்தியங்களை அறிந்து கொள்ள நமக்கு நிறையா காரியங்கள் ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள நிறையா தெளிவு வரும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப லைட்டாகிடும். எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கை லைட்டாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் அழுத்தம், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் புரிஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நீங்கள் நிம்மதி இல்லாத ஒரு நிலையில தான் ரொம்ப காணப்படுறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்கிறேன், சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. ஸ்பெஷலி எல்லாம் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்களாம் எல்லாத்தையும் சரியாக A to Z இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆர்டராக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு ஜாமான் கீழே கடந்தாலும் ஐயோ அப்படின்வீங்க. வீட்டில் துணிமணிலாம் கலைஞ்சிருந்தால் கூட ஐயோ தலை வலிக்குதே, எவ்வளோ தான் அந்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க அப்படி சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களே. இனிமேல் அதை செய்யாதீங்க. களைஞ்சி கிடச்சா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஐயோ எல்லாம் களைஞ்சி கிடக்கு. அதுக்கு பதில் களைஞ்சி கிடக்குதா எல்லாம் களைச்சானுங்களே, அவங்கள கூப்பிட்டு எல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சுருங்களா கண்ணுங்களா அப்படின்னுங்க, முடிஞ்சு. ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? இதெல்லாம் ஐயோ இப்படி கிடக்குறேன். அப்புறம் மறுபடியும் நீங்களாக செய்வீங்க. அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அதை பார்க்குறீங்களா? காலைல குளிச்சுட்டு மெத்தைய மேலே துண்டை போட்டு போயிடுவானுங்க. அப்படியே கிடக்கணும், விட்டுருங்க. வந்த கையோட வேலை முடிஞ்செல்லாம் வராங்களே, வந்தோடனே இந்த துண்டு யார் இங்கே போட்டா? ஓ ஆமா நான் சாரி சரி எல்லாம் சாரிலாம் இருக்கட்டும், வா நீயே எடுத்து போய் காய போடு. ஐயோ ஈரமாக இருக்குமா? யாரோட பிரச்சனை? நீ தானே செஞ்ச. இது காய போட்டிருந்தா இப்போ நீ வரும்பொழுது காஞ்சிருக்கும், நீ அடித்து குளிக்க போகும்பொழுது காஞ்சி துண்டு இருக்கும். இப்போ ஈர துண்டுலேயே மறுபடியும் தொடச்சிக்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லணும். அப்போனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஓ இப்படி போட்டுச்சுங்க, நான் தான் போய் காய போடணும். ஓ ஐயோ அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட ஆரம்பம் என்னதுமா? ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இப்படி மேஜை மேலே வச்சோன்னே, ஐயோ இதை கூட பாரு எடுத்து வைக்கல, இது சாப்பிட்ட மங்க கூட கழுவி வைக்கல பாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஆரம்பம். எதுனாச்சும் ஆர்டரா இல்லையா, அது உங்களை தொல்லைப்படுத்துதா, அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஆரம்பம். நல்லா டிஸ்ஆர்டராக கிடைக்கட்டும், நான் போய் என் வேலையை செய்ய போகிறேன். எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது, எனக்கு மற்ற வேலை இருக்குது, எல்லாம் செய்வேன். இதை சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்தோடனே பயப்படுங்களா? வாங்க 4 பேரும் வாங்க, இதான் கழிச்சு போட்டிருக்கீங்களா, மறுபடியும் எல்லாம் அழகாக எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். முடிஞ்சு. செய்வாங்களா இல்லையா? பாஸ்டர் பாரு போட்டு கொடுக்குறாரு, பாஸ்டர் இது நல்லதில்லை, நின்றுங்க, நான் பெருசாக வளர்ந்தோன்னே உங்களை பார்த்துக்கிறேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க. நீங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு தெரியும். ஏன்னா பொண்டாட்டியே ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க அடிக்கடி. அதனால தான் சொல்கிறேன், இதே கதை எல்லா இடத்துலையும் நடக்கும், இதே சமூகம் எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால் தயவு செய்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன் ரிலாக்ஸாக இருங்க. ரொம்ப நாள் வாழணும். நம்மளாம் ஸ்ட்ரெஸ் ஆகுனா சீக்கிரம் டெங் 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 ஸ்ட்ரெஸ் ஆகுனா சீக்கிரம் டெங் 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 டெங். சரியா? ரிலாக்ஸாக இருங்க.